நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக வாழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு எளிமையாக வாழ்வீங்க. நீங்கள் உங்கள் மனைவிக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எளிமையாகவும் வாழ்வீங்க. உங்கள் கணவனுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எளிமையாக தான் வாழ்வீங்க. உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் மனைவிக்கு ஒரு ஆண் உண்மையாக இருக்கிறான்னு வைங்களேன், எப்படி வெளிநாட்டுக்கு போக மாட்டான். உண்மையாக இருந்தான்னா அவன் வெளிநாட்டுக்கே போக மாட்டான். ஏன்னா பக்கத்துலேயே இருப்பான். பக்கத்தில் இருக்கிறது தானே உண்மையாக இருக்கிறது. ஒரு மனைவி, அதாவது உண்மையாக இருக்கிறது கற்போடு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, ஒரு கணவன் கற்போடு இருக்கிறான், மனைவிக்கு உண்மையாக இருக்கான், அவன் எந்த தப்புமே பண்ணாமல் வெளிநாட்டிலேயே வாழ்ந்துட்டான்னா அதுக்கு பேர் உண்மையா? அப்படி கிடையாதுல்ல. அப்போது உண்மையாக இருக்கிறது என்னென்னா பக்கத்துலேயே இருக்கணும். ஒரு கணவன் மனைவியும் ஒரு பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிறதுனா என்ன? அந்த அன்பு தேவையில்ல, நேரடி தேவை. நேரடியாகவே அந்த அன்பு தேவை. அப்போது பிள்ளைகளுக்காகன்னு சொல்லி சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலே வாழ்ந்துட்டா, அப்போ அந்த அப்பா எப்படி உண்மையாக இருக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? அப்போ உண்மையாக இருக்கிற அப்படின்னா எப்படி இருக்கணும்? அந்த பிள்ளைகளுக்கு பக்கத்திலே இருக்கணும். ஒரு மனைவிக்கு பக்கத்திலே ஒரு கணவன் இருக்கணும். ஒரு கணவனுக்கு பக்கத்திலே மனைவி இருக்கணும். அப்போது உண்மையாக இருந்தால் நீ கண்டிப்பாக எளிமையாக தான் இருப்ப. சும்மா நாடெல்லாம் போயிட்டு நீ பணம்லாம் சம்பாதிக்க முடியாது. உள்ளூர்லேயே இருக்கணும், மனைவி கூடயே இருக்கணும். அதுதான் உண்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் நீ எளிமையாக தான் வாழ்வ. அப்போ நீ எந்த அளவுக்கு நீ உண்மையாக இல்லையோ அந்த அளவுக்கு தான் உன்னால் நிறைய பணத்தையும் சம்பாதிக்க முடியும். மனைவிகிட்டேருந்து நீ விலகி வேறு ஊர்களுக்கு போவ, வேறு நாடுகளுக்கு போவ, பணத்தை சம்பாதிப்ப, அலைஞ்சு திரிஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும். நீ எப்போவுமே மனைவியை நீ உண்மையாகவே நேசிச்சேன்னா, எப்போவுமே உண்மையாக பக்கத்துலேயே இருக்கணும், அவள் அருகிலே இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா, நீ உள்ளூர்லேயே தான் இருப்ப. ஒரு நாள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது. அப்போது நீ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறியோ, எந்த அளவுக்கு நீ பக்கத்திலே இருக்கியோ, அந்த அளவுக்கு தான் அந்த அளவுக்கு நீ எளிமையாக இருப்ப. அதனால் எளிமையாக இருப்ப. அது மாதிரி உன் ஊருக்கும் நீ உண்மையாக இருக்கணும். நீ வாழ்ந்த அந்த மண்ணுக்கும் உண்மையாக இருக்கணும். ஏன்னா அந்த மண்ணோட ஒரு உயிர் தான் நீ. மண்ணுக்கு சொந்தமான உயிரினம் தான் நாம். இப்போ நாம் தமிழர்கள்னால் நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு சொந்தமான உயிரினங்கள். இந்த நிலத்தில் ஒரு மரம் வளருது அப்படின்னா அதுபோல் தான் நாமளும் இந்த நிலத்தில் வாழ்கிற ஒரு உயிரினம். அப்போ இந்த நிலத்துக்கு தான் நாம் உண்மையாக இருக்கணும். இந்த நிலத்தில் என்ன வேப்ப மரம்லாம் இருக்குது, அது மாதிரி தான் நாமளும் இந்த மண்ணில் வளரக்கூடிய ஒரு உயிரினம், வாழக்கூடிய ஒரு உயிரினம். இந்த மண்ணுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் நாம். இந்த மண் தான் நம்மை உருவாக்கியது. எந்த ஒரு மண்ணும் நம்மளை போல் ஒரு உயிரினத்தை உருவாக்கும் தான். எல்லா ஊர்லேயும் உருவாகும். ஆனால் அதுக்காக இந்த மண்ணில் தானே எல்லா ஊர்லேயும் தான் அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. ஆனால் அதுக்காக நம்ம அம்மா அப்பா முக்கியம் இல்லைன்னா ஆகிடுமா? நம்ம அம்மா அப்பா நம்மளை பெற்றெடுத்தாங்கங்கிறது முக்கியம் இல்லாமல் போயிடுமா? அது மாதிரி தான் எல்லா மண்ணுலேயும் உயிரினங்கள் இருக்கும். அது மாதிரி அதுக்காக நம்ம மண் முக்கியம் கிடையாதுன்ற அர்த்தம் கிடையாது. அதனால் இந்த மண்ணுக்கும் நீ உண்மையாக இருக்கணும். இந்த மண் தான் உன்னை உருவாக்கியது. இந்த மண் தான் இந்த மண்ணில் விளைந்த உணவுகளை தான் நீ சாப்பிட்ட உருவான இந்த மண்ணோட அடையாளம் தான் உங்ககிட்ட இருக்குது. அப்படின்னா இந்த மண்ணுக்கு நீ உண்மையாக இருக்கணும். பிழைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மண்ணை விட்டு நீ போகிறதுக்கு உனக்கு மனசே வரக்கூடாது. அதனால தான் பிறந்த ஊரை விட்டு யாருக்கும் மனசு வராது. பிறந்த ஊருக்கு போகிறோங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதனால் உண்மையாக இருந்துட்டா நீ எளிமையாக தான் இருப்ப. நீ உன் மண்ணுக்கு உண்மையாக இருந்தால் உன் ஊரை விட்டே இப்படி நீ போக மாட்ட. உன் மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, எல்லாம் குடும்பத்துக்கு, அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருந்தால் நீ குடும்பத்தோடு தான் இருப்ப. நீ பணத்தை தேடி ஆறுன்னு அலையமாட்டா, ஆடம்பரமாகவும் உன்னால் வாழ முடியாது, நிறைய பணமும் சம்பாதிக்க முடியாது. நீ உன் குடும்பத்துக்கு உண்மையாக இருந்தால் உன் குடும்பத்துக்கு நேரம் செலவழிக்கணும். உன் மனைவிக்கு உண்மையாக இருந்தால் உன் மனைவிக்கு நேரம் செலவழிக்கணும். உன் கணவனுக்கு நீ உண்மையாக இருந்தால் உன் கணவன்கிட்ட நேரம் செலவழிக்கணும். அப்படிப்பட்ட நீ எப்படி நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்? இந்த குடும்பத்துக்கு உண்மையாக இல்லாதவங்க தான் அதாவது குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு தான் அவங்க பணத்தை தேடுறாங்க. பணத்தை தேடி குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறதே அவங்க மறந்துடுறாங்க. அப்போ குடும்பத்துக்கு அவங்க சொல்கிறாங்க, ஒரு காரணம் சொல்கிறாங்க, நான் என் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு அவங்க உண்மையாக இல்லாமல் குடும்பத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள், விலகி விடுகிறார்கள். அதனால் நீ உண்மையாக இருக்கிறதுங்கிறது குடும்பத்துக்காக நீ உழைக்கிற பணத்தை சம்பாதிக்கிறங்கிறதுல இல்லை. உண்மையாக இருக்கிறது குடும்பத்தோடு இருக்கணும், குடும்பத்தினரோடு இருக்கணும், குடும்பத்தினரோட எப்போவும் நேரம் செலவழிக்கணும். அதுதான் உண்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். மனைவிக்கு உண்மையாக இருக்கிறதுனா மனைவியோட நேரத்தை செலவழிக்கணும். கணவனுக்கு உண்மையாக இருக்குன்னா கணவனோட நேரத்தை செலவிடணும். அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருக்கிறன்னா அப்பா அம்மாவோட நேரத்தை செலவழிக்கணும். அப்போது நீ உறவு முறைக்கு நீ உண்மையாக இருந்தால் ஒரு நாள் எளிமையாக தான் வாழ முடியும். நிறைய பணக்காரராக ஆகவே முடியாது. ஒரு நாள் ஆடம்பரமாக வாழவே முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன்,
நீ உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக எளிமையாக தான் வாழ்வ. எளிமையாக வாழ்ந்தால் தான் உன்னால் உண்மையாகவே இருக்க முடியும். ஏன்னா உண்மையாக இருக்கிறதுங்கிறது வந்து பக்கத்திலே இருக்கிறது. அன்பு செலுத்தணும், பேசுவதற்காக நேரம் செலவிடணும், உதவிகளை செய்யணும் நேரடியாக. அப்பா அம்மாவுக்கு உதவி நேரடியாக செய்யணும். அப்போ அதுதான் உதவி. சும்மா பணத்தை கொடுத்துட்டு இதை வச்சு உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கோங்க. பணம் என்பது அதை வந்து உதவின்னு நினைக்காதீங்க. அதனால் உண்மையாக இருந்தால் எளிமையாக தான் இருப்பாங்க. எளிமையாக இருக்கிறவங்க தான் உண்மையாகவும் இருப்பாங்க.